உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சித்தர்கள்னா அன்பை பேசுபவர்கள், தியானிக்க சொல்வார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அன்பை பேசுபவர்கள்ங்கிறது கரெக்டு, ஆனால் தியானம் யோகம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சித்தர்கள் குரல் ஒலிக்கும். அந்த குரலின் நீட்சியாக வள்ளல் பெருமானும் அதே மாதிரி ஒரு குரலை சொல்கிறார். யோகம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். அதாவது யோகம்னா இந்த தியானம், தவம், துறவு இந்த மாதிரி நிலையை சொல்கிறார் வள்ளல் பெருமான். ஆச்சரியமாக இருக்குல்ல, வள்ளலா இப்படி சொல்கிறார், வள்ளலாரா இப்படி சொல்கிறார், வள்ளல் பெருமானா இப்படி சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு ஓட ஆரம்பிக்குது. யோகம் செய்ய வேண்டாம், தியானம் செய்ய வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாருன்னா எதுக்காக அப்படி சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்தனையாளர்கள், நம்முடைய தமிழ் சித்தர்கள் எல்லாம் எந்த கருத்தையும் வீணான கருத்தாக சொல்வதில்லை. எது ஒன்றை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆழமான பொருள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அவரோட உரைநடையை படித்தா நிச்சயமாக இந்த சிந்தனையை நம்ம டீகோட் பண்ண முடியும். பார்க்கலாமா? முதல்ல சிவ சிந்தனை. ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும். இவ்வுலகம் அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். யோகம் செய்தல் வேண்டுவதில்லை. அதில் அழுந்து விட்டால் மீளுவது கஷ்டம். சதா சிவக்கலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை. மூடம் உண்டாகும் உண்மை. எல்லா நேரமும் தியானம், எல்லா நேரமும் யோகம், எல்லா நேரமும் துறவு, எல்லா நேரமும் இந்த மாதிரியான காவி உடை உடுத்து அதற்கான கஷாயம் அணிந்து கமண்டலத்தை தூக்கி கொண்டு செல்லுதல் இது தேவையில்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறார். எவ்வளோ வித்தியாசமான யோசித்து சொல்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மாற்றி யோசித்தல் அப்படின்னு ஒரு சிந்தனையை நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, அந்த மாற்றி யோசி அப்படிங்கிறத தான் வள்ளல் பிரானும் இந்த உரைநடையில் சொல்கிறார். சிவாய நம என்று எல்லா நேரமும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேள்விக்கான விடை தான் வள்ளல் பிரான் திரும்ப இந்த பத்தியில் சொல்கிறாரு. திரும்ப பயணிக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா யோகம் செய்தல் வேண்டாம் என்று வள்ளல் பிரான் சொல்லுவதற்கான காரணத்தை நம்மால் உணர முடியும். ஓம் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும். சிவ சிந்தனைன்னு ஆரம்பிக்கிறார்ல, ஓம் சிவாய நம என்று சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும்னா அந்த பக்தி பூர்வமாக இருப்பவர்கள், பக்தியை பேசுபவர்கள், ஆன்மீகத்தை பேசுபவர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம்தான் அது. எல்லா நேரமும் இந்த கடவுள் சிந்தனையோடு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வள்ளல் பிரான் போன்ற சித்தர்கள் ஆன்மீகத்தை பேசுவதில்லை, ஆன்ம நேயத்தை தான் பேசுகிறார்கள். அப்போ ஆன்ம நேயத்தோட ஒற்றை சொல் எது அப்படின்னா சிவம் என்கின்றது தான். சிவம்னா சிவன் இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். சிவன் என்பது வழிபாட்டுக்குரிய ஒரு சிந்தனை. ஆனால் சிவம் என்பது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அன்பு. அன்பே சிவம். அன்புக்கு இன்னொரு பெயர் தான் சிவம். சிவன் இல்லை என்கின்ற தெளிவை நமக்கு வள்ளல் பிரான் இதில் கொடுக்குறாரு. அதனால் சிவாய நம என்று சொல்லும்போது அதில் சிவன் வரவில்லையே தவிர சிவம் வருகிறது. சிவம் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு என்று அர்த்தம், கருணை என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டால் வள்ளல் பிரானுடைய இந்த பத்தியை நாம் சுலபமாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அதனால் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறார். அதை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம், நம்மக்கிட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட பேசுபவர்கள், நம்மளோட பழகுபவர்கள் எல்லார்ட்டையும் சல்லுன்னு எரிஞ்சு விழுறதுக்கு பேர் சிவாய நம இல்லை. அந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் சிவாய நம என்று சொல்லுகின்றது ஒரு வகை, சிவாய நம என்பதை அன்பாகவே செய்து கொண்டிருப்பது ஒரு வகை. சித்தர்கள் எல்லாரும் சிவாய நம என்பதை செய்து காட்டினார்கள். சிவாய நமவை எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னா, எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதுதான் சிவத்தை சிந்திப்பது, அதுதான் அன்பை சிந்திப்பதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் சிவாய நம என்று சதா சிந்தித்து கொண்டிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாரு. நான் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யார்ட்டையும் அன்பாக இருக்க மாட்டேங்க. அந்த நேரத்தில் நான் கடுகடுன்னு தான் இருப்பேன், அந்த நேரத்தில் எல்லாரையும் கோவிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுவேன் அப்படின்னு நம்ம டைம் வச்சுருக்கோமா?
இல்லை. அப்போ 24 மணி நேரமும் உணர்வோடு இருக்கக்கூடிய எல்லா நேரமும் நாம் அன்போடு இருக்க வேண்டும், அன்பை சிந்திக்க வேண்டும், கருணையை சிந்திக்க வேண்டும், இரக்கத்தை சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் சிவாய நம என்று ஒற்றை வார்த்தையில் நமக்கு வள்ளல் பிரான் கையில் அள்ளி கொடுக்கிறார். சரி, சிவாய நமங்கிறத சிந்திக்கிறோம், அடுத்தது என்னங்கிறதையும் வள்ளல் பிரான் சொல்றார் பாருங்க. இவ்வுலகம் அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும். 5 வகையான சக்திகளை சொல்றாரு. அந்த 5 வகையான சக்திகளையும் யார் செய்யணுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கா இல்லையா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம தாங்க செய்யணும். இது என்னவோ இந்த 5 வகையான சக்திகளை வானத்திலிருந்து ஒருத்தர் தோன்றுவார், அவர் அங்கேருந்து அசரீரி பேசுவார், அல்லது அருள்வாக்கு சொல்லுவார், வானத்திலேருந்து குதிச்சு வருவாங்க. அவங்க என்ன ஏலியனா வந்து சேர்றதுக்கு? இல்லை. இந்த பூமி இத்தனை சக்திகளோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த சக்திகளை செய்ய வேண்டியது, வினையாற்ற வேண்டியது மனிதர்களாகிய நாம் தான் அப்படின்னு சொல்றார். இதில் ஒரு சக்தியை வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதை பார்க்கலாம் திரும்ப. அருட்சக்தி, பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தி மயமாக இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும், யோகம் செய்தல் வேண்டுவதில்லை. இந்த அருள் சக்தி, பொருள் சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தி இது எல்லாமே இருக்கணும். ஆனால் இதுக்காக தனியாக போய் யோகம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போது இது எல்லாவற்றையும் உருவாக்குபவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போகிறேன், கஷாயம் கட்டிப்பேன், துறவரம் மேற்கொள்ள போகிறேன், தாடி வளர்க்க போகிறேன், அந்த மாதிரியான வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லுவது தேவையில்லை என்று தெளிவாக சொல்கிறார். இதைத்தான் பாரதியும் கற்றை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தாலே போதும் அப்படிங்கிறார். அந்த துறவு நிலையை மனசில் பாவிச்சுக்கிட்டா போதும். பாவித்து கொண்டே இந்த உலகத்தில் நாம் நமக்கு விதிக்கப்பட்ட, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அன்பால் வாழ வேண்டும், கிரியா சக்தியால் வாழ வேண்டும், ஞான சக்தியால் வாழ வேண்டும், எல்லா சக்தியாலும் வாழ வேண்டுமே தவிர இந்த சக்தி வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு செல்லுதல் தேவையில்லை என்று வள்ளல் பிரான் சொல்றார். சரி, யோக சக்தி வேண்டியதில்லை அப்படிங்கிறார். வேற என்னெல்லாம் வேண்டான்றார் பாருங்க. யோகம் செய்தல் வேண்டுவதில்லை, அதில் அழுந்து விட்டால் மீளுவது கஷ்டம். அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா யோகம் செய்கிறேன், யாகம் செய்கிறேன், இப்படி போயிட்டோம்னா மனசு அதிலேயே அலைபாயுமே தவிர உண்மையாக வாழ்க்கையை வாழ்வதை நாம் மறந்து விடுவோம் என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன். எல்லா நேரமும் ஒருத்தர் உட்கார்ந்து 24 மணி நேரம் யாகம் வளர்த்து, தீயை வளர்த்து, அதில் நெய்யை போட்டு, துணிமணிகளை எல்லாம் போட்டு, பழங்களை போட்டு, தானியங்களை போட்டு யாகம் செய்வதால் என்ன பிரயோஜனம் என்பதுதான் வள்ளல் பிரானோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு அந்த உடையை யாருக்காவது கொடுக்கலாம், அந்த தானியத்தை யாருக்காவது கொடுக்கலாம், அந்த பழங்களை யாருக்காவது கொடுக்கலாம், அதில் போடுகின்ற பொன்மணிகளையும் நவமணிகளையும் யாருக்காவது கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதை விட்டுவிட்டு நெருப்புக்கு இரையாக்குகின்ற யாகத்தையும் யோகத்தையும் செய்வதால் என்ன பிரயோஜனம் என்பதுதான் வள்ளல் பிரானோட கேள்வியாக இருக்குது. அதில் ஈடுபட்டு விட்டால் மீளுவது கஷ்டம் அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும், உண்மையை விட பளபளப்பாக இருக்கக்கூடிய காக்காய் பொன் ஜரிகையோடு இருக்கக்கூடிய பொய்யைத்தான் மனசு அதிகமாக நேசிக்கும். அப்படியான பொய்மையில் ஒன்றாக இருக்கக்கூடிய யோகத்தில் மூழ்கிவிட்டால் மீளுவது கஷ்டம் என்று உண்மையை உரக்க கூறுகின்றார். வேற என்ன கஷ்டம்னு சொல்றார் பாருங்க. அதில் அழுந்து விட்டால் மீளுவது கஷ்டம், சதா சிவக்கலப்பாய் கிடந்தாலும் மீளுதல் அருமை, மூடம் உண்டாகும் உண்மை. சிவக்கலப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவனே 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 சிவனேன்னு அந்த சிவனை வழிபட்டு கொண்டே இருந்தாலும் மீளுவது கஷ்டம், மூடம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். மூடம்னா என்னங்க? மூடம்னா அறியாமை, மூடம்னா தெரிந்து கொள்ளாமை, மூடம்னா மூடத்தனம். ஏன்னா சிவனை வழிபட்டு கொண்டே இருப்பது, யோகத்தை செய்து கொண்டே இருப்பது, யாகத்தை செய்து கொண்டே இருப்பது, இப்படி இருந்தால் சிவன் என்பது சிவம் என்பதன் அடையாளம், அன்பின் அடையாளம். அதை மறந்து போய்விடுவோம். அதற்கு பதிலாக இந்த செயல்பாடுகள், யாகத்தில் கொண்டு போய் எல்லாவற்றையும் கொட்டுவது, இல்லை இந்த யாகத்தில் நீ கலந்துக்கலைனா உனக்கு பிரச்சனை வரும் என்று மற்றவர்களை அச்சுறுத்துவது, இதில்தான் மனசு செல்லுமே தவிர அறிவை வளர்த்து கொள்வதில், பகுத்தறிகின்ற அறிவை தெரிந்து கொள்வதில், விஞ்ஞானபூர்வமாக வாழ்வதில் நமக்கு நாட்டம் போய்விடும். எனவே இந்த மூடம் அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த யோக சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இப்படியான 50 சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர
இப்படியாக யோகத்திலும் யாகத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று மிக 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 வித்தியாசமான மாற்றி யோசிக்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் அன்பை செலுத்துவது தான் நமது தவமாக இருக்க வேண்டும், அறிவை பெறுவது தான் நம்முடைய இறை வழிபாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சித்தம் நமக்குத்தான் வாய்க்கும், நம்முடைய தமிழ் மண்ணில்தான் வாய்க்கும் என்பதற்கான அடையாளமாக வள்ளல் பிரான் இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற யாகத்தை அன்பாக செய்வோம், அவர் சொல்லுகின்ற யோகத்தை அனுசரணையாக செய்வோம், அவர் சொல்லுகின்ற யோக சக்தியை இந்த வாழ்வை நேசிப்பதன் மூலமாக நாம் செய்வோம். அது ஒன்றுதான் வள்ளல் பிரான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற செய்தி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.